தென்காசியில் கைது செய்யப்பட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகனை திருச்சி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் வீராணத்தில் தான் புதிதாக கட்டி வரும் வீட்டை பார்வையிட சென்ற சாட்டை துரைமுருகன் அங்குள்ள தனியார் ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்த நிலையில் திருச்சி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்தும் தமிழக அரசு குறித்தும் அவதூறாக பேசியதால் சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தனர். நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கொள்ளைக்காரர்கள் போன்றோர் சுதந்திரமாக நடமாடி வரும் நிலையில் ஆட்சியாளர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டும் சமூக செயல்பாட்டாளர்கள் மீது அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் மீதும் சர்வாதிகார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவது தொடர்கதையாகி வருவதாக கூறியுள்ளார். மேலும் சாட்டை துரைமுருகன் மீதான வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகனை விடுவித்து திருச்சி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விசாரணைக்கு பிறகு திருச்சி முதலாவது கூடுதல் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி சாமிநாதன் முன்னிலையில் சாட்டை துரைமுருகன் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி அவரை நீதிமன்ற காவலுக்கு அனுப்ப தேவையில்லை என கூறி விடுவித்து உத்தரவிட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.